வணக்கம். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான பீப்புள் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், ஃபேமஸ் பீப்புள் வந்து எப்படி வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி மூஞ்சி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும், அதுக்கப்புறம் அவங்க 10ஓட 11 இருந்துட்டு போயிடுவாங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை வந்து எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நிகழ்த்துவாங்க. அப்பேற்பட்ட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கல்ச்சரில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தக்கூடிய இந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலாக இருக்க மாட்டாங்க. அந்த துறையில் அவங்க சிறந்து விளங்குனாங்க மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 86 வயதில் வந்து இயற்கை எழுதிட்டார். ஆக்சுவலாக வந்து அவரோட ஸ்டைல்லே சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சக் நாரிஸை வந்து டெத் மீட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. டெத்தை தான் வந்து சக் நாரிஸ் வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த சக் நாரிஸ் இந்த ஆக்டர் பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1940 வந்து பிறந்திருக்காரு ஓக்லஹோமா அப்படிங்கிற இடத்துல யூஎஸில். அங்கே பிறந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து நடந்த யூஎஸ் வாரில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் கலந்துக்கிட்டு அதுக்கான ட்ரைனிங்லேயே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறாரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போதே இவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம மற்றவங்க மாதிரி மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பவுண்டரிஸ் உடச்சிட்டு போயிட்டே இருக்கோம், இதில் நம்மளுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருனா, அந்த மிலிட்ரி சர்வீஸ் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் தொடர்ந்து வந்து கவனம் செலுத்துகிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் மூவிஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. எல்லா காலகட்டங்களுமே ஆக்ஷன் மூவிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும், ஈஸ்டர்ன் சைட்லேருந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு மூவி கூட வந்து கலந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக வர்ற அந்த தாக்கம் அப்படிங்கிறத வெஸ்ட்டில் இருக்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உற்று நோக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கவனிக்க ஆரம்பித்தாங்க. எப்போவுமே நம்ம பார்த்துட்டே இருந்த விஷயத்தை பார்த்துட்டு வேற ஒரு கல்ச்சர்ல வந்து புதுசாக ஒரு விஷயம் வர்றப்போ வந்து ரொம்ப ரசிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் குறிப்பாக வந்து சைனாலேருந்து வரக்கூடிய படங்களை வந்து வெஸ்ட்டில் அமெரிக்காவில் இருக்க யூரோப்பில் இருக்க ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கரெக்டான நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சக் நாரிஸும் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து படிக்கிறாரு. குறிப்பாக வந்து கராத்தேயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்து விளங்குறவரை மட்டும் இல்லாமல் ஒரே மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டேக்வாண்டோவாக இருக்கட்டும், குங்ஃபூவில் சில விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கற்றுக்கிட்டு அதில் சிறந்து விளங்கி அமெரிக்காவில் வெஸ்ட்டில் ஈஸ்ட்டில் நிறைய பேர் இருந்தாலும் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரியான ஒரு பேரை வந்து வாங்குறாரு. அப்போ ஹாலிவுட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ்க்கெலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சக் நாரிஸ் கரெக்டாக ஹாலிவுட்குள்ளே பூந்து நிறைய படங்கள் வந்து நடிக்கிறாரு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டிராகன் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு வெள்ளைக்காரங்களுக்கும் வந்து ஒரு சைனீஸ் பேரண்ட்டுக்கும் வந்து பிறந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு சைனீஸ் தோற்றத்திலே இருந்த ப்ரூஸ்லி அப்போ என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படம் நடிக்க ஆரம்பித்து ஹாலிவுட்டில் வந்து திருப்பியும் வந்து சேர்றாரு. ஸோ இந்த சைடு வந்து ஹாலிவுட்டில் வந்து சக் நாரிஸ் வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டாராக வளர்ந்துட்டே இருக்காரு. பேரலி வந்து ப்ரூஸ்லியும் வந்து உலகளாவிய லெவலில் வளர்ந்துட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து சக் நாரிஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வந்து ஹாலிவுட்டில் உருவாகுது, அதாவது அமெரிக்காவில் உருவாகுது. சக் நாரிஸ் நடிக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரொம்ப பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதில் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக ஆக்ஷன் படம் அப்படின்னா வந்து அர்னால்டு நடிக்கிற படங்கள், சில்வஸ்டர் ஸ்டாலின் நடிக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90s வேறு மாதிரி இருக்கும். பட் அதற்கு முன்னாடி வந்து இந்த ரசிகர்கள் எல்லாருமே திருப்திப்படுத்தின ஒரு முக்கிய பங்கை வந்து சக் நாரிஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். சக் நாரிஸ் வந்து உலக லெவலில் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது ஒரு பெரிய கொலாபரேஷன் வந்து நடந்தது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி, மைக்கேல் ஜாக்சன் சில பேர் மாதிரி யாராலையும் வரவே முடியாது. அப்பேற்பட்ட ப்ரூஸ்லியோடைய வே ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பவுமே டேலண்ட் வந்து இன்னொரு டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணும், மரியாதை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லெஜெண்டான ப்ரூஸ்லி வந்து சக் நாரிஸோட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டேலண்ட்டை வந்து அவரை தனியாக நிறைய வாட்டி மீட் பண்ணுறாரு, நிறைய டோர்னமெண்ட்டில் சந்திக்கிறாரு. அங்கே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நட்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லி தன்னோட திறமையின் மேலே வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களோட திறமை அப்படின்ற ஒன்று பார்த்து ஐடென்டிஃபை பண்ணார்னா அதுக்கு மேலே மரியாதை கொடுக்கறதுக்கும் வந்து தவறாமல் இருந்தார். அப்படி சக் நாரிஸை வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ப்ரூஸ்லி வந்து தனக்கு நிகராக வந்து ஏற்றுக்கவே இல்லைனா கூட சக் நாரிஸை வந்து ஆல்மோஸ்ட் தனக்கு நிகராக வந்து பார்க்க ஆரம்பித்தார். அதோட ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபைட் சீனில் வந்து நடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து எத்தனையோ ஃபைட் சீன் வந்து ஷூட் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு ஃபைட் சீன் அப்படிங்கிறது வந்து இனிமேல் வாழ்க்கையில் வரவே வராது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஸ்டண்ட்மேன் மட்டும் இல்லை, மாஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டர்ஸாகவும் உருமாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிலிமில் இவங்களோட ஸ்டைலுக்குமே வந்து ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரே படத்தில் அதுவும் கிளைமேக்ஸ் சீனில் வந்து வரக்கூடிய ஒரு ஃபைட்டாக இருக்கும். ப்ரூஸ்லி வந்து
வந்து எல்லாரையும் அடிச்சுட்டே வருவார். அப்போ வில்லன் கேங் வந்து வெளியூர்லேருந்து ஒரு ஆட்டக்காரனை இறக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக் நாரிஸை இறக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரூஸ்லி வந்து எல்லாரையுமே ஈஸியாக அடிச்சு போட்டுருவார். பட் சக் நாரிஸ் வந்து ப்ரூஸ்லி வந்து கொஞ்சம் ஆட்டம் காண வைப்பார். அந்த ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ப்ரூஸ்லி அடி வாங்குவார். சக் நாரிஸ் கிட்ட வந்து எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் சக் நாரிஸை பார்த்து அவரோட டெக்னிக் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ப்ரூஸ்லி திருப்பியும் வந்து அடிப்பார். சக் நாரிஸும் இவரோட டெக்னிக்கை பார்த்து அடாப்ட் ஆக ட்ரை பண்ணுவார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி சக் நாரிஸை கொன்றுவார், இறந்து போயிடுவார். அப்போ வந்து ப்ரூஸ்லி வந்து அந்த சீனில் வந்து எக்ஸிட் வந்து சூப்பராக கொடுப்பாரு. அதாவது சாதாரணமாக ஒருத்தனை ஈஸியாக வீழ்த்திட்டோம் அப்படின்னா மதிக்காமல் போகிற ப்ரூஸ்லி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரோட திரைப்பட வரலாற்றிலே ஒரே சீனில் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு மரியாதை மாதிரி செஞ்சுருப்பார். இந்த சீனில் வந்து சக் நாரிஸை வந்து அடித்து சாவடிச்சுட்டு உயிர் போனதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய ஒரு மாவீரன், அவனை தான் நம்ம அடித்து சாவடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூஸ்லி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவார், அவர் கண்ணை மூடிட்டு ஒரு துணி எடுத்து வந்து போத்திட்டு போகிற மரியாதை செலுத்துகிற மாதிரி பண்ணிட்டு போகிறார். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியே ஒரு ஆளுக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்காருன்னா அது சக் நாரிஸ் தான். அப்பேற்பட்ட சக் நாரிஸ் பின்னால் எப்படி உருவாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ரஜினிகாந்த் ஜோக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரஜினி வந்து நிலவுக்கு போக தேவையில்ல, நிலவில் போய் பார்த்தா ரஜினி இருப்பார். எத்தனை கன்ஸ் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை சுட முடியாது, ஏன்னா ரஜினி தான் வந்து கன்னையே சுடுவார். இப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ஜோக்ஸ் அப்படின்லாம் வந்து வர ஆரம்பிச்சதுன்னா, ரஜினி அப்படிங்கிறது மோர் தேன் லைஃப் இமேஜ் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணதுனால இந்த ஜோக்ஸ்லாம் ஈஸியாக வந்து இன்கார்பரேட் ஆச்சுல. பட் இதற்கெலாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சக் நாரிஸ் தான். சக் நாரிஸை வச்சு வராத ஜோக்ஸே இல்லை. சக் நாரிஸை வந்து எப்போவுமே அது பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். எத்தனை பெரிய பேரழிவாக இருந்தாலும் சக் நாரிஸை பார்த்தா பயந்துடும். சிங்கம் கூட வந்து சக் நாரிஸ் கிட்ட வந்து சண்டை போட்டு தோற்றுரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக் நாரிஸை பார்த்தா டெத்தே வந்து டெத்தில் ஆயிடும், அதாவது செத்து போயிடும். அப்படிங்கிற மாதிரி வந்து சக் நாரிஸ் வந்து ஒரு இன்டர்நெட் மீம் காடாக வந்து மாறினார். இன்றைக்கி இன்டர்நெட்டோட யுகம் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மீம்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அந்த ஆஸ்கர்ஸில் கூட வந்து கிங் ஆஃப் மீம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் கோனன் வந்து டிகாப்ரியோ பார்த்து சொல்லியிருப்பார். ஏன்னா டிகாப்ரியோ மூஞ்சி வச்சு அவ்வளோ மீம்ஸ் வந்திருக்கும். பட் இதுக்கெலாம் வந்து இந்த இன்டர்நெட் கலாச்சாரம் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து ஒரு பெரிய இன்டர்நெட் மீம் காடாக மட்டும் இல்லாமல் சக் நாரிஸ் வந்து இன்டர்நெட் ஜோக்ஸ்க்கு வந்து ஒரு தந்தை மாதிரி வந்து ஆனார். அப்படி ரியல் லைஃப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட் லைக் இமேஜாக வச்சு வந்து சக் நாரிஸை ஹாலிவுட் பார்த்துட்டே இருந்தாங்க. அதற்கு முத்தாய்ப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாண்டபிள்ஸ் படத்தில் வந்து எல்லா ஆக்ஷன் ஹீரோஸையும் வந்து குமிச்சு வச்சு நடிக்க வச்சுருப்பார் சில்வஸ்டர் ஸ்டாலின். அதில் சக் நாரிஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து கொடுத்துருப்பாரு. இப்படி ஹாலிவுட்டில் ஒரு தனி தடம் பதித்தது மட்டும் இல்லாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம இப்மானை வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான் ஏகிம், அதுக்கப்புறம் வந்து ஜெட்லி, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, அப்புறம் வேன் டாம், ஸ்டீவன் சீகல்னு நிறைய பேர்னு சொல்கிறோம்ல. இப்படிப்பட்ட ஒரு வரிசையில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு கேரக்டர்னு பார்த்திங்கன்னா வந்து சக் நாரிஸ். இப்போ வந்து 86 வயதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கை எழுதிட்டார். ஸோ நம்ம மனித வரலாற்றில் கல்ச்சுரலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தங்களுடைய நாட்டு மட்டும் இல்லாமல் தங்களுடைய நாட்டையும் தாண்டி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி நபர்களை வந்து நினைவு கொள்வது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இல்லை. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு லெஜண்ட் சக் நாரிஸ் இறந்து போன அன்னைக்கு அவரை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கான ஒரு ட்ரிபியூட் வீடியோ தான் இது. நீங்கள் நான் சொன்ன மாதிரியான சக் நாரிஸ் நடித்த அந்த ப்ரூஸ்லி சக் நாரிஸ் சண்டை போடுற கொலோசியம், ரோமோட ஒரு பெரிய கொலோசியமில் எடுத்திருப்பாங்க பெர்மிஷன் வாங்கி. ஸோ அந்த சீனை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சக் நாரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அவருக்கு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிடலாம்.